மாட்டோமா? உங்க 2 பேத்தையும் நான் மேடையில பார்த்துட்டு அன்பாளத்துல போய் கஞ்சி அள்ளி குடிக்கும் போது எனக்கு தண்ணி கரத்தரைச்சு உள்ள தவளை சத்தம் கட்டுரைச்சு நம்ம ஊரும் உறங்கிருச்சு நம்ம ஒதுங்க கிறுக்கு முண்டைய டான்ஸுக்கு போட்டது யாரு? நீ பார்த்த வேலையா? என்ன அணைய மாற்றா பிராயில் கோழி மாதிரி? ஏய் யாருங்க நீங்க? யாரு நீங்க? பொம்பளை பிள்ளைய தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. யாருங்க நீங்க? கிறுக்கு கட்டாளி மலை இங்க வா. வரமாட்டேன் வரமாட்டேன் போ. உன்னை யாரா டான்ஸ் பள்ளிக்கூடத்தில் பரிசு லீவுக்கு என்ன மயத்துக்கு வர்ற? ஐயா 700 ரூபா கொடுத்ததை கூட்டு போங்கய்யா. 2 அரை விடுங்கய்யா. 1000 ரூபா தரேன். பெத்த விடல மயத்தை புடுங்கின விடல. பாரக்குடி பெரியசாமி மணிமேகலை சிங்கப்பூர் சிட்டிசன் மணிமேகலை நினைவாக பப்புனருக்கு ரூபாய் 201 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். டான்ஸாக நடிக்கும் கணவனா காந்தி பிரதர்ஸ் 101 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அந்த மைக்கை இங்கே வைங்கண்ணே. அண்ணே நீ ஒரு 5 நிமிஷம் கட்டி பிடிக்கிறேன். நான் ஒன்றுக்கு வந்து வரேன். எதா இருந்தாலும் ஓகே தான். என்கிட்ட 10 பேர் பொழப்பு நடந்தா சரி. பாரு இங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எழுத்து விட்டுக்காரன் கேப்புள்ள ஏறி நிற்கிறேன். அவர் சொரிய கொடுத்த மாடு ஒன்றும் சொனம் இல்லைன்ட்டா. இங்கே வா இங்கே வா. ஏன் உங்களுக்கு ஒட்டி நின்னாதான் பேச்சு வருமா? யாரு பேச்ச வேணாம் கிளைய தம்பி. காலேஜ் பேச்ச கேட்காத. ஏன் அவன் மாவும் தள்ளி விடுவேன் உளுந்த வடையும் தட்டுவேன். என் தம்பியே நாங்க 3 பேரும் அப்படித்தான் இருப்போம்டா. இந்த பாருங்க, ஒரு ஆம்பளை பொம்பளை பிள்ளைக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்ன்றத தெரிஞ்சு பேசுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை நின்னுக்கிறீங்க, வந்து தொடுறீங்க, பாட்டு பாடுறீங்க, உங்க இஷ்டத்துக்கு நிக்கிறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? என்ன நினைச்சுக்கிறீங்க? என்ன இதுவா ஜனகன மனகதி பாட்டா போட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கீங்க. என்ன திருப்பி வைக்கிற? எம்கேஆர் என்னடா? என்னடா என்ன நொன்னோடா? முகரைய பாரு, பேச முகரை மூஞ்சி பாரு. முகரைய பாருன்னு சொல்ற கண்ணாடி. நாய் பியத்தின மாதிரி ஒரு மூஞ்சி. இதெல்லாம் ஒரு மூஞ்சி பப்புன்னு கூட்டி வந்திருக்காங்க. அதெல்லாம் உன் முகரை மூஞ்சியும் உன் மூஞ்சிலாம் முடிச்சா 5 பைசாக்கு போயிருமா? சொல்லு பாப்போம். நாடகம் முடிஞ்செல்லாம் எழுந்துச்சு போங்கப்பா. இந்த பிள்ளைய கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக போறேன். இந்த பாருங்க, நீங்க பெரிய பப்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற பப்புன்னு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேருக்கு உதவிலாம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு நாகரிகம் தெரியல உனக்கெல்லாம். நீ எல்லாம் ஒரு பப்புன்னு முகரைய பாரு. முகரைய சோத்தத்தானே தின்னுட்டு வந்த, பியவா தின்னுட்டு வந்த. நீ எல்லாம் தூக்குப்படி சாகு. நீ எல்லாம் நீ ஏன் உயிரோட இருக்க? தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன் யாரடிச்சாரோ 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 வளரோ பெரையே தேயாரே இனியோ அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே இனியோ அழுது தேம்பாதே தென்பாண்டி சீமையில தேரோடு மீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரோ 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 யாரடிச்சாரோ. அதான் அடிச்சுட்டாங்கல்ல விடு. யார் அடிச்சு அடிச்சுனா ஐயோ என்ன காரக்குடி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் இருக்காரு. சரி பாவம் அழுகுறாரே, பக்கத்துல தான் போட்டு தடவுற. அது ஃபீலிங்மா. என்ன ஃபீலிங் இது? அண்ணா சிச்சுவேஷன் சாங்னு பாடுனவாரு நல்லா இருப்ப. அப்படியே ஒரு செக்ஸ் பாட்டு பாடுது போல பாடிடுவான். அடிக்கிற குளிரு சிங்கு 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 முல்லை பூங்குடி கொம்பை தேடுது. அண்ணே நீங்க 4 பேரும் வந்து நில்லுங்களேன். என்ன சொல்றீங்க?
டேய் அந்த பிள்ளைய ஏதாவது பண்ணுங்கடா, கேஸு கப்பி நான் ஏத்துக்கிறேன்டா. அந்த முண்டை வரவே விடாது, அவர் செப்பை இறக்குங்கடா. பயமா இருக்கு, உள்ள சண்டைக்கு வர மாதிரி வராங்க. நான் இல்லடா முண்டை, அவடா. நான் பொம்பளை இல்லடா. இவன் தூக்க வரிசையில் என்னைய பொம்பளை. முருதங்க ரொம்ப வெறியில இருக்காரு போலங்க, உள்ள வந்து கட்டி பிடிக்க வந்துட்டாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம், இங்க வா. என்ன? நீ எனக்கு என்ன வேணும்? அப்பா வேணும். எல்லாரும் பாத்துக்க. என்னடா தாய் தேன்றாட்டை எடுத்து கொலை ஓட்டினேமா? யாராவே? அப்பா எங்கடா தங்கம்? அப்பா வீட்ல. அத்தா இது மூஞ்சிய பாருங்க தாய், கலை கண்டங்கரவ பாம்பு இறதிங்காத மாதிரி இருக்கேன். இவன் யாரு தெரியுமா? இவன் தான் மருதமணி மயன். நொப்ப எங்கடா? உண்மையாவா? என்னங்க சொல்றீங்க? இது சின்னம்மா வேணும், இடுப்புல ஏறி உட்காரு. சும்மா இருப்பா. ஏய் ஜாட அப்படியே இருக்குங்க, மருதமணி ஜாத ஈஹின்னு சொல்றா. தொடி நல்லா இருக்கு இது கூட. அந்த அக்காவை கட்டி பிடிக்கிறியா? சரின்னு சொல்லு. சரின்னு சொல்றோம். சரி. உன்னே அப்பனே அடிக்காட்ட எனக்கு தூக்கமே வராது. அதை கட்டி பிடிக்கிறியா? 200 விடு. அப்பா 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 கட்டி பிடிப்பாரா? அப்படி சொல்லல, அப்பா கடிப்பாரா? அப்ப என்ன வெறினாயாடா? அதனால இந்த பிள்ளையோட நம்ம சேர்ந்து குத்தாட்டம் போடுறான். இந்தா என்னாச்சு? தேலை கடிச்சு போச்சா? வந்துட்டாங்களா? என் குடியை கெடுத்து வந்துட்டானா? 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 முத ஓனர் இருக்கான்னா உள்ள வரவான்னு கேட்டு வா. கேட்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ் அடுப்பு பற்ற வைக்கிறிய? ஓனர் எங்கன இருக்கேன்? நான் தான் ப்ரோ. நீ என்ன ஓனர்? புடுங்கின ஓனரு? போடா போடா, நீ வாடா. நான் என் மயனை தேடி வந்திருக்கிறேன், நீ என்னடா ஓனரு? நல்ல மூஞ்சிய பாரு, குறைஞ்சு இந்த வாழைப்பழ மாட்டேமா. டேய் உங்க 2 பேர்த்தையும் நான் மேடையில் பார்த்துட்டு அன்பாளத்தில் போய் கஞ்சி அள்ளி குடிக்கும் போது எனக்கு ஒமட்டுதுரா. ஏன் மாசமாவா இருக்க? உருளைக்கிழங்கு எடுத்தா ஓ முகரம் ஞாபகம் வருது. உருளைக்கிழங்கு எடுக்கிறேன்னா கருணக்கிழங்கு எடுத்து தின்னு. உன் பேர் என்னப்பா? அஜித் குமார். அஜித் குமார். மறுபடியும் சொல்லுப்பா. அஜித் குமார். அஜித் குமார். அந்த பேரை வச்சான் பாரு, எந்த கண்டாலிமா. ஏய் நான் தான்டா. அஜித் குமார். ஐயா அஜித் குமார். அஜித் உனக்கு வந்தா நிப்பாட்ட கூட நான் பெரும்பாடு பாடுறாப்புல இருக்கு. என் மயன் பேர் அஜித் குமார், என் பேர் சுனித் குமார். அண்ணே என்ன எனத்தோட சேர்ந்துருச்சுனே. சும்மா பாவமானாரா தான் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் காய்ச்ச வாட்டில் திருறேன். ஆத்தாடி என்னடா அப்படி? ஹலோ. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே. பாடு பாடு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி படுறா. கண்டாலிங்களை தடி. படிக்க சொல்லுங்க ப்ரோ. படுறா, அடிச்சு விடுவேன். என்னடா படிடா. யாரே கண்டாலிங்களை சென்றா. ஏண்டாப்பா நீ பெத்த மேன் தானப்பா? அப்ப எப்பரா வச்சா பள்ளிக்கூடத்துல? படிடா. படி. எப்பரா படிப்பா? ஐயோ அவன் காசு கொடுக்க மாட்டானே. பாடி இங்க வா. இல்ல 300 ரூபாய் இல்ல 150 ரூபாய் புடிச்சுக்குறானே. படிடா. படிடா. படிக்க. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே. கூட மேல கூட வச்சு கூடையில போறவளே. ப்ரோ காலையில் விசிங் கார்டு தரேன், விஜய் டிவி போங்க. செகுல அத்தையே வருவேன். பாடுறான்னா நம்ம வெளியே இருக்கேன் முடங்குற மாதிரி முடங்கி இருக்கேன். விஜய் டிவி சூப்பர் சிங்கருக்கு போங்க. நாங்க சூப்பர் சிங்கர், நீ சூப்பர் சிங்கருக்கு போ.
ப்ரோ அடே மூஞ்சி என்னடா ஆம்பளைட்ட கருக்கு விட்டு தோசைக்கல் மாதிரி அத்தா இவன் மூஞ்சியை பாருங்க தைலம் மலையில தைலம் ஈசல் பிடிக்கும் பாரு. உங்களை வச்சு இந்த நாடகத்தை நான் பொழப்பு ஓட்டுறேன் பாருண்ணா. ஏன் இதையும் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நினச்சிக்கங்கடாய். என்னையை பொறுத்தளவு இந்த தம்பி அஜித்து வேறு யாருன்னு தெரியுமா? எல்லாருக்கும் போயிருப்பீங்க அந்த கோயிலுக்கெல்லாம். செட்டிநாட்டு கருப்பூர் கோயில். எங்கள் அப்பா வந்திருக்காரு, சாமியாடி அப்பா வந்திருக்காரு. அந்த கருப்பூர் கோயிலில் அந்த கருப்பனுக்கு பாதத்திலேயே பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஜீவன்னா அஜித் தான். கஷ்டப்படக்கூடிய பையன். இந்த தலக்காவூர் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி. நம்ம வீட்டு பிள்ளைய எப்படி வளர்த்து விடுறோமோ ரொம்ப ஜாக போகிறேன் மருதமணி. அஜித், நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. நம்ம ஆடுறோம், ஜெயிக்கிறோம், வாழ்க்கையில் நீ பெரிய இடத்துக்கு வரணும். கருப்பூர் கோயிலில் உன்னை விட்டால் அப்பாவுக்கு ஆள் இல்லை, இல்லைன்னா உன்னை நான் அன்பாலயத்தில் கூப்பிட்டு போய் உன்னை நான் வளர்த்துருவேன்டா. நீ டெய்லி நாடகத்துக்கு வா. அவன் பண்ணுற மாதிரி பொம்பளை நோங்கவே விடாது. நோங்குனீன்னா கருப்பூர் கோயிலில் முன்னாடி இருக்க ஒரு சீமக்கருவை அதை பூரா வைக்க வேண்டியிருக்கும். சொல்லு. திருந்த மாட்டான்டா அவன். பச்சை மிளகா என் மேம் நெருகு दिल मेरा ही स्मलार नो नो. என்னென்னமோ பாசையெல்லாம் பேசுறீங்களே. 10 ரூபாய் லவக்க துணி, பட்டணத்து சிலுக்கு துணி, பக்குவமா எடுத்து தாரேன் பக்கத்துல பாடி. கஞ்சி கரை வெட்டி கட்டி கம்மா கரையில் ஓட்டு விட்டு. என்னடா முட்டை கவுச்சிக்கு நாய் வந்த மாதிரி. டாய் இங்கே வாடா. டாய் ஸ்டெப்புன்னு அடுத்து நான் போடுறது மாதிரி இப்போ போடுறேன். நீ அங்கிட்டு போ. நீ வந்து பக்கத்தில் பேசும்போது அந்த ஓட்டப்பல்லுக்கு அதுக்கு டீப்பில் தண்ணி வந்த மாதிரி எச்சி புரிச்சுன்னு தெரிக்குது. பூம்பாவா ஏ இந்தாங்கிற தங்கம் இது இழந்த காட்டு சிங்கா. என்னங்குது தங்க நான் எப்படி ஆடுறேன்னா அது மாதிரி ஆடிவா. நீ என்ன அழிஞ்ச கம்மாயில தாலி கச்சா ஓட்டு அடிக்கிற மாதிரி. ஏ அப்பா எங்கப்பா போனீங்க? வாப்பா, உன் புள்ள பண்றத பாருங்க. வாப்பா, நீ என்ன மூலையில போய் நிக்கிற? கிழிச்ச நீங்க வா வாடா. ஏ என்னங்கிற தங்கா இது இழந்த காட்டு சிங்கா. என்ன சொல்லி கொடுக்குற மூதேவி? புள்ளைய பாரு. என்ன இப்படி பக்கத்தில் பண்ணி என்ன பண்ண போற? நான் வாத்தியார் சொல்றேன் இப்படி கந்திரி. என்ன கொஞ்ச நேரத்தில் உன் பாவாடைய உருவி இருப்பேன். ஆமா, உண்மையாலுமே தான். கையை லாவ முடியல, அப்படி அகந்த. கொஞ்சம் ஜாக்கிரதை தான் இருக்கணும். வாடா இங்க. பச்சு பச்சு பச்சு. என்னப்பா இது? நீ என்ன பாட்டு பாடிருக்கிய? இப்படி பாட்டை கேட்டிருக்கியா காதுல? இல்லையே. இவன் அம்மா எலே என்னடா பாட்டு பாடுற? என்னடா பச்சு 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 பச்சு? என்னால பச்சு 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 பச்சுன்னு இருக்கிறா இவன் முச்சு முச்சுன்னு கொடுக்குறா. பச்சு பச்சுன்னு இருக்கிறா இவன் முச்சு முச்சுன்னு கொடுக்குறா.
தானே கேப்ல போறது. என் அப்பா செய்யும்போது கூட வரக்கூடாது. உன் பிள்ளைக்கே பொறாமையா இருக்கு போல. ஹரிதரணி நீங்க 2 பேரும் ரொம்ப கவனமா இரு. உண்மையாலுமே தான் திடீர்னு கேப்ல போடுறாரு. உன் கவட்டில் வாஞ்சு கூட உன்னை தூக்கி போடுவாங்க. ஆத்தாடி. ஓகே. உங்கள்கிட்ட கேட்காம நான் செய்யவே மாட்டேன். நீ அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காத. ஏய் இந்த என் மடுவை லைன் பண்றியா? இப்போ டப்பா பாட்டு. கடலை கொள்ளை ஓரத்தில் கடலை கொண்டி ஓரத்தில். போதும் போதும் அவ்வளோதான். போதும் போதும் ஊரு கண்ணு வட்டுறோம். கடலை குண்டின் நீ பாடு முதல்ல. இன்னைக்கு சோழ கொள்ளை ஓரத்திலே இன்னைக்கு சோழ கொல்ல நம்ம தான் லூஸ். அது எதுக்கு வாத்தா 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 வீட்டுல இருக்குது ஆத்தா. வாத்தா 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 இவன் ஏன்டா சேவை மாதிரி இங்கிட்டு பறிக்கிறேன். அதே அவங்க அப்பனே சிரிக்கிறாருயா. நம்ம உழப்பு தலைக்காவூர்ல சிரிச்ச உழப்பு ஆகி போச்சுடா. ஒன்னு லூஸ் ஆகிறதாடா வந்திருக்கோம் நாங்க. சிங்கினா சிங்கி அடியா பஞ்சி வளைஞ்சு கும்மி அடி. அரே 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 என்ன செங்கடி சதன் போட்டோகிராஃபி சார்பாக 501 அம்பலிபலத்தை பெருமைப்படுத்திய சதன் போட்டோகிராஃபியை சேர்ந்த நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் சின்ன பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. என்னடா பெரிய கட்டிக்கார மாதிரி போன போ. அப்படி இப்படி நினைக்கிற? ஏய் நீ ஆம்பளை தானே, நீ வா. அவர் எதுக்கு சொல்ற? வா முடிஞ்சா வா. பூங்குயிலே, பூங்குயிலே, தேடி வந்து கேளு. நான் மாலையிட மணியே மணியின் மொழியே இந்த ஆண்டி அடித்தாடியே சொல்லடா மருதமணி. ஒண்ணும் இல்லையா? உனக்கு வச்சு நான் வரும்போதே வீட்டுல கலட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஏப்போ ஏப்போ அதே நம்ம 2 பேரும் ஏக்கத்தானே செய்யறோம். அதான் ஏப்பு ஏப்பு. ஏப்போ 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 ஆட்டு காலு சூப்பு. ஏப்பு 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 மர்தூஸ் பேசு பேசு. கட்ட பிள்ளை குட்ட பிள்ளை கருகமணி பொட்ட பிள்ளை ஆட்டுல வந்த உள்ள கண்ணம்மா. நீ நான் தாண்டி உன் முகத்தை. நீ நான் தாண்டி உன் முகத்தை கண்ணம்மா.
கதையின் ஆரம்பிக்கணும். திறமையான நடிகர்லாம் வரும் பொழுது நகைச்சுவை என்பது ஒரு இனிப்பு மாதிரி தான். சரிதானே? என் தம்பி வெங்கட் வந்திருக்கேன், நல்லா பாடுவேன். வேறு லைனில் போகும்போது இழுத்துக்கலாம், அவன்கிட்ட வரும்போது அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் கண்ணே ஒழுங்காக நில்லு. இதுக்கு தானே போன மேட்டில் குறும்பு இதற்கு அரைஞ்சேன். நெளிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன மயத்துக்கு நாடத்துக்கு வர்றாவ? டேய் போடா. மற்ற நேரத்துக்கு வரமாட்டாங்க. இப்போ கட்டி பிடிக்கும் போது மட்டும் பூரா முதுகுலாம் சுரண்டுவாங்க. பொம்பளையாட்ட கோவமா பேசாதீங்க, அன்பா பேசி அரவணைங்க. என்னங்க ப்ரோ இப்படி பண்றீங்க? அதுக்கு ஏன் கேதம் கேட்குற மாதிரி நிற்கிற? என்ன ப்ரோ அப்பா எப்போ சேர்த்தாரு என்ன பண்ணுறாரு? என் மனது சங்கடப்படுத்துனீங்க. அவங்கள கோவிக்கும் போது என் மனது சங்கடம். ஹலோ, அந்த பிள்ளையை கட்டி பிடிக்கிற வரைக்கும் உங்கள் சிப்பி பாரு நாயை கட்டி போடுங்க. பாருதா? ஆமா, நான் கட்டி போட்டேன். கட்டி போடலன்னா அது நக்குனால நக்கிரும், இல்லை எதையும் சட்டி வட்டியும் நக்கிரும். அது வாட்டுக்க 2 பேரும் மூடிக்கிட்டு இருங்க, நான் பண்ண போகிறேன். நீ வாடா தாங்க. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். கம்பெனி கொடுத்தீங்கன்னா காலையில் மாநகரியில் 4 உளுந்த விட வாங்கி தருவேன். ஒண்ணுமே செய்ய மாட்டேன். இந்த ஆரம்பத்திலே மண்ணை வரைச்சிருச்சாங்க இல்லை விளங்குமா? அதனால நான் உங்கள் பின்னாடி நிற்கும் போது எதுவும் சுரண்டுதா? பின்னாடி ஒரு அடி தூரத்துக்கு நின்று என்ன சுரண்டா? என்னடா சுரண்டா? பக்கத்துல நில்லு. வெறி அது மாதிரி புடிஞ்ச மாதிரி கொடுத்து பாரு எப்படி பண்றாருன்னு. அரை மணி நேரம் கொடுத்து பாரு. நான் உங்களை 7 வருஷமாக பின்னாடியே வர்றேன். ஆனால் நீங்கள் என்னைய பின்னாடி திரும்பி பார்க்காம முன்னாடியே போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் இல்லை பின்னாடி தலங்க கட்டி போயிருக்கணும், அப்படின்னா திரும்பி பார்த்துருப்பாங்க. நீ கம்முன்னு போனா எப்படி தெரியும்? யாருங்க இது நை நைன்னுக்கிட்டு உங்களை காதல் பண்ண விட மாட்டேன். மாயாண்டி குடும்பத்தார்கள் மாதிரி தலக்காவூர் குப்பையன் குடும்பத்தார் நினைவாக முத்துக்கு முத்தாக பாடலை என்ற பாடலை கேட்டுள்ளனர். நன்றி அவர்களுக்கு. அன்பு என்ஆர் அவர்கள் 101 எனக்காக அன்பளிப்பு கொடுத்துள்ளார். கண்டிப்பாக பாருண்ணே. அவங்க 2 பேர்த்தையும் கண்டுக்கிறாரு. அவங்க 2 நம்ம வீட்டு செக்யூரிட்டி மாதிரி. முகவிங்கி செத்து போவேன் போலையாடா. அவன் விடு இப்போ தான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால உங்கள் அம்மா அப்பாலாம் இருக்காங்கல்ல? அம்மா அப்பா அப்பா ஏன் கேட்குற? அவங்க அம்மா அப்பா எதுக்குடா கேட்குற? அவங்க அப்பா அப்பா தானே கூப்பிட்டா போற. அவங்க அப்பா எப்போ கேட்குற? பொம்பளை வந்தால் டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு அனுப்பிவிடலாம். அதை விட்டு அம்மா அப்பா இருக்காங்களா பாப்பத்தா இருக்காளான்னு கேட்டுக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு நான் போக. முத ஒரு பிள்ளைய லவ் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பேசுவாங்க ப்ரோ. நான் உங்களை என்ன செய்யன்னு தெரியல. நீ என்னமே செய்ய மாட்ட. இந்த சங்கு ஊதிட்டான்ல. ஆமா, அருமையான மியூசிக். இளையராஜாட்ட போனேப்பா. நான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ற? போடா. நீ என்னடா பண்ற? என்னடா பண்ற? என்னமே பண்ணலடா. எங்க மேல கண்ணு பூரா கடுப்பா தான்டா வந்து. நீ என்னடா பண்ற? ராதா ஏய் என்னடா இது? அதான்டா திஷ்டி பொம்மை, பேசாம இரு. அது தூக்கி அங்கே வை. அவன் வேற இருளடிச்ச மாதிரி நிற்கிறான். நல்லவன். இவன் குந்தாணி முட்டையும் கம்பெனி கொடுக்கும். பயந்துட்டாப்லையா? வாங்கடா ஏதாவது பண்ணுங்கடா. பண்ணுடா. இவங்க மாட்டை அணைச்சி விடலடா. என்னடா ராதா அண்ணே பயந்துட்டாப்லையா? இருனே, அது உப்பு கண்டதுக்காக நிற்கிது அந்த நாய். ஆலமாடுன்னு நினச்சிட்டியாடா? ஃபஸ்ட் நைட்டுக்கு வரும்போது ஊதுவத்தி மனமாக இருக்கணும். ஐ லவ் யூ அரிதரணி தங்கமே. உன்னைய காதல் பண்ண போகிறேன். நீ எதுக்கு வந்த? என்ன அந்த பிள்ளைய கையை பிடிச்சி நாம் வரும்போது ஆடணும். கையை தவிர மற்ற பாட்ஸில் தொட்டேன்னா லெக் கான் உள்ள முறிச்சே வருவேன். ஏன்னா ஒரு மாதிரியாவே இருக்கேன். செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்து கிட்ட பாடதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல
செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு கெட்டு பாடுதம்மா இந்த மயத்தை கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீருதில்லை தோட்டத்தில ஒன்ன நினைச்சேன் இந்த கெட்ட பாடுதம்மா இந்த மயத்தை எனக்கு மனம் உறுத்துது. ஏண்டா நான் சிரமப்பட்டு பாட்டை பாட்டு இவங்க மைதா மாவு பண்ணிடுறாங்க. தம்பி கொச்சக்கயிறில் கட்டி போட்டு கொலையை கட்டுற அகத்தி கொலைய சட்டையை பிடிச்சாலும் வந்து வாடுறான்னு நிக்கிறானாடா இரும்பு மாதிரியே. நீங்க காதல பண்ணுங்க, நான் எதுவுமே பண்ணல, நான் அமைதியா தான் நிக்கிறேன். நீ ஒரு உளுத்த முண்டை. நீ காதல பண்ணி என்னைய பாக்குற. நான் தாண்டி உனக்கு ஜோடி இவங்க ரெண்டு பேரு. சும்மா தான் நாங்க ஒண்ணுமே நாங்க பண்ணல, நீங்க போய் பாருங்க. நாட்டுல இதேன்னு சொல்றது. நல்ல முகமா இருப்பேன், அவனுக்கு அமையாது. இந்த இருக்காங்க பாரு, கத்திக்கம்பு மாதிரி இருந்தா அப்படியே அவங்களுக்கு அமைஞ்சிரும். பாட்டை எதுல தேவிட்டேன், என் தம்பி சொன்னதே சரி, வாயில விட்டேன். ஒண்ணுக்கொண்ணு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். பாட்டை நான் வர்ற புதன்கிழமை வாடி. எனக்கு என்னமோ முனி ஓட்ட மாதிரி எதுவுமே நாங்க பண்ணல. உன்னை அவங்க கட்டி பிடிக்கிறாங்களா பிடிக்கலையா? இல்லங்க, கட்டிலாம் பிடிக்கல, கட்டி பிடிக்க அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்காரு. அப்படி மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. ஐயோ என்னைய அப்படி மட்டும் சொல்லாதீங்க ராதா. அந்த முனியை என் மேல சத்தியமா சொல்றேன். நீ சந்தேகப்படாதீங்க ராதா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ராதா. பேர் சொல்றது கொஞ்சம் முந்தானீங்க. ஆமா தம்பி ஆமாவோட அவன் கட்டி பிடிக்கிறான்னு நீ லேசா சிமுண்டு முடிய டச் பண்ணியா? ஆஹா இல்ல. சத்தியம் பண்ணு. சத்தியம் இல்ல. வெட்டிருச்சடா உடனே வெட்டிருச்சடா. என்னை காலிவனா தாண்டா அவங்க ரெண்டு பேரும் போடா போடா. அவன் நானாவது பேரை தான் சொன்னேன், அவரு போடாங்கிறாரு. செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணுக்கு தாண்டா பிணைஞ்சிட்டாங்களா? பாடியா நீ பாட்ட. ஒண்ணுக்கொண்ணு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்தில பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. கிண்ணமே நீ உன் காதல சொல்ல, நான் சொல்லலப்பா. என்னோட கதை நான் எடுத்து சொல்லட்டுமா? ஹலோ ஐயா, இவங்கள பிடிச்சா இவளை கட்டி பிடிக்க முடியாது. சரி பப்பு